இந்தியன் ஆண்டர்பிரினர்ஸ், இந்தியன் பிஸ்னஸ்மேன், ஃபேமிலி ரன் பிஸ்னஸ் எல்லாம் இது மாதிரி எக்கச்சக்கமாக பிராண்ட் வச்சுட்டு ஒரு 50 கோடி கூட பேங்க்ல இல்லாமல் நம்மலாம் உட்காந்துட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் வந்து கோவிட் டைமில் 40 செயின் ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தாலும் எங்களோட டாப் லைன் வந்து ஒரு 5 கோடி 6 கோடி அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. மார்ச் 2023 நாங்கள் 50 crore டச் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஒரு 250 crore கம்பெனியாக நோக்கி எடுத்துகிட்டு போகலாம் நெக்ஸ்ட் 3 years 4 yearsன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் எங்களுக்கு இருக்குது. ஹாய், என் பேர் பாலச்சந்தர். நான் வந்து ஒரு ரீட்டெய்லர். லாஸ்ட் ஒரு 23 இயர்ஸாக ரீட்டைல் பிஸ்னஸில் இருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 10 years வந்து ப்ரொஃபஷ்னலாக ரீட்டைல் ஹெட் ஆஃப் ஏஷியா ஃபார் ஹை டிசைனாக இருந்துட்டு, அதுக்கப்புறம் லாஸ்ட் டெக்கேட் வந்து ஐ ஹவ் பீன் ஹெல்பிங் லாட் ஆஃப் ஃபேமிலி பிஸ்னஸஸ் அண்ட் ப்ரொமோட்டர் ட்ரிவன் பிஸ்னஸஸ் எப்படி வந்து ஒரு ஃபேமிலி பிஸ்னஸாக இருந்து ப்ரொஃபஷனலைஸ் பண்ணி க்ரோ பண்ணுறான்ற ஒரு அட்வைசரி கம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்பேஸில் இருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இந்தியாவில் எம்எஸ்எம்இ தான் 95% அப்படின்னு சொல்கிறோம். அந்த எம்எஸ்எம்இயில் வந்து ரீஜனல் எம்எஸ்எம்இஸ் பார்த்திங்கன்னா எல்லா பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து ரீஜனல் ஃபேமிலி ரன் பிஸ்னஸஸ் தான். அதுவும் வந்து ஒரு 95% இருக்கும். இது வந்து ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு $1 trillion எக்கானமி இது தூங்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லுவேன். எதுக்கு தூங்கிட்டு இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து இப்போ தமிழ்நாட்டில் நிறைய பேர் கிருஷ்ணா ஸ்வீட்ஸோட மைசூர் பாக் சாப்பிட்றோம். அந்த மைசூர் பாக் ஒரே ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே சேல்ஸ் ஆகிட்டுருக்கு தமிழ்நாடு எங்கும், ப்ளஸ் உலகம் எங்கும் எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. ஆனால் ஒரு கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மைசூர் பாக்கு ஒரு 100 இருட்டுக்கடை அல்வா வந்து ஒரு ரீஜனில் மதுரையிலையும் சரி, திருநெல்வேலியில் சரி, திருச்சியில் சரி, அந்த மாதிரி சின்ன சின்ன ஊர்களில் தூங்கிட்டு இருக்கு. அவங்கக்கிட்ட வந்து ஒரு குளோபலி பீட்டிங் ப்ராடக்ட் இருக்குது, ஒரு நல்ல பிராண்ட் உருவாயிருக்கு, மேபி 20 வருஷம் 50 வருஷம் 100 வருஷமாக. பட் ஆனால் அதை வந்து வெளியில் கொண்டு வர முடியறதில்லை. இது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஃபேமிலி ரன் பிஸ்னஸஸை வந்து ப்ரொஃபஷ்னலைஸ் பண்ண எல்லாருக்கும் தெரியறதில்லை. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வராங்க, ஒரு 20 crores 50 crores 100 crores கொண்டு வராங்க. அதுக்கு மேலே எடுத்துகிட்டு போக முடிய மாட்டேங்குது. இதனால வந்து நம்ம இந்தியாவுக்கு வந்து எவ்வளோ வாய்ப்பு இழக்கிறோன்னு ஒரு எஸ்டிமேட் பண்ணோம்னா, இப்போ நம்ம ஃபுட்டு பற்றியே நான் இப்போ பேசுகிறேன். ஃபுட்டில் வந்து நான் இப்போ மைசூர் பாக்கோட எக்ஸாம்பிள் சொன்னேன். இதே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, பர்கர் கிங் வந்து லாஸ்ட் ஒரு 8 years முன்னாடி தான் இந்தியா வந்தாங்க. அவங்க ஒரு 600-700 crore டர்ன் ஓவர் வந்து 8 yearsல பண்ணிவிட்டு ஸ்டாக் மார்க்கெட் பங்கு சந்தையில் போயிட்டு ஒரு 1500 crores ஐபிஓ சக்ஸஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணாங்க. இது வந்து இந்தியாவில் ஒரு ஃபாரின் பிராண்ட் வந்துட்டு ஒரு ஃபாரின் ஃபுட்டை இந்தியன்ஸை சாப்பிட வச்சு அவங்க வந்து ஒரு 1500 crore வேல்யூவேஷன் எடுக்கிறாங்க. பட் நம்ம இந்தியன் ஆண்டர்பிரினர்ஸ், இந்தியன் பிஸ்னஸ்மேன், ஃபேமிலி ரன் பிஸ்னஸ் எல்லாம் இது மாதிரி எக்கச்சக்கமாக பிராண்ட் வச்சுட்டு ஒரு 50 கோடி கூட பேங்க்ல இல்லாமல் நம்மலாம் உட்காந்துட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ஒரு சேலஞ்ச் நம்ம ஃபேஸ் பண்ணுறது. இதை எப்படி சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இந்த லாஸ்ட் 10 year ஜேர்னியில் எனக்கு அது ஒரு விடை மாதிரி ஒன்று கிடச்சிது. இப்போ ஃபேமிலி ரன் பிஸ்னஸ் எல்லாம் வந்து நல்ல பிராண்ட் இருக்கும், நல்ல ஒரு ப்ராடக்ட் இருக்கும். ஏன்னா அதை தான் வந்து பர்ஃபெக்ட் பண்ணியிருப்பாங்க ஒரு 30 years 40 yearsஆக. அது வந்து மக்கள் மத்தியில் ரீச் ஆகிருக்கும். நிறைய உதாரணங்கள் இருக்குது. இப்போ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் ஒரு உதாரணம், திண்டுக்கல் பிரியாணி ஒரு உதாரணம், அதுக்கப்புறம் ஸ்ரீவரிபுத்தூர் பால்குவா, திருநெல்வேலி இருட்டுக்கடை அல்வா, இதெல்லாம் நிறைய உதாரணங்கள் இருக்குது. ஸோ நல்ல அந்த பிராண்டு வந்து ஃபேமஸ் ஆகிருக்கும். அந்த ஊருக்கு போய் அந்த பிராண்டு சாப்பிட்டுட்டு வர்ற அளவுக்கு வந்து அந்த புல் இருக்கும். நல்ல ஒரு ப்ராடக்ட் இருக்கும், நல்ல கன்சிஸ்டன்சி இருக்கும் ப்ராடக்டில். அதனால தான் மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. பட் இதில் என்ன லேக் ஆகுது, எதனால இவங்க வந்து ஒரு 10 கோடி 20 கோடி 50 கோடி மேலே ஸ்கேல் பண்ண முடிய மாட்டேங்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களால ப்ரொஃபஷ்னலைஸ் பண்ண முடியல. ஸோ ப்ரொஃபஷ்னலைஸ்னால் என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ப்ரொஃபஷ்னலைஸ்னால் என்ன சார், நாங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல்ஸை உள்ளே கொண்டு வரணுமா, இல்லை வந்து டெக்னாலஜி போடணுமா அப்படின்னு 2-3 வார்த்தைகள் அந்த கொஸ்டின்ஸ் வந்து டவுட்ஸில் இருக்குது. ப்ரொஃபஷ்னலைஸ்னால் என்ன அப்படின்றது. ஸோ இதுக்கு தான் நாங்கள் வந்து லாஸ்ட் ஒரு 10 yearsஆக ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்ணோம். ஒரு நல்ல பிராண்ட், நல்ல ப்ராடக்ட் இருந்தால் நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் டீம் அதை உள்ளே எடுத்துகிட்டு வந்து எப்படி இந்த டீமை வந்து செயல்படுத்துறது, அப்புறம் வந்து ஒரு நல்ல மார்க்கெட்டிங், நல்ல ப்ராடக்ட் இருந்தாலும் நம்ம அதை போய் மக்களுக்கு போய் சேர்க்கணும். அந்த மார்க்கெட்டிங் ஆர்டிகுலேஷன் வந்து நம்ம எப்படி பண்ணுறது, ப்ளஸ் டெக்னாலஜி எப்படி வந்து பிஸ்னஸில் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது, அதை வச்சு இ-காமர்ஸ் ஆன்லைன் எப்படி எடுத்துகிட்டு போகிறது. 4வது வந்து ஃபினான்ஸ். எல்லோரும் வந்து எப்போ ஒரு கம்பெனியை அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னா அது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், கார்ப்பரேட் கவர்னன்ஸ் இருக்கணும். ஸோ ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரக்சர் அண்ட் கார்ப்பரேட் கவர்னன்ஸ் எப்படி கொண்டு வருது. ஃபைனலாக வந்து ப்ரைவேட் ஈக்விட்டி. ஸோ இதெல்லாம் சேர்ந்து வந்தால் ஒரு ஃபேமிலி ரன் பிஸ்னஸும் ஒரு ப்ரொமோட்டர் ரன் பிஸ்னஸும் வந்து ப்ரொஃபஷனலைஸ் ஆகும். ஸோ இதை தான் நாங்கள் வந்து
லாஸ்ட் 10 இயர்ஸாக மல்டிபிள் கம்பெனிஸோட பண்ணிகிட்ருக்கோம். இதில் ஒரு நல்ல யூனிக்கான ஜேர்னி உங்களுக்கெல்லாம் பகிர்ந்துக்க போகிறேன். இந்த ஜேர்னியை எதுக்கு பகிர்ந்துக்கிறேன்னா, ஏன்னா உங்களுக்கெல்லாம் ஆஸ் ஃபேமிலி ரன் பிஸ்னஸ், ஆஸ் ப்ரொமோட்டர் பிஸ்னஸ் உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். இது மாதிரி இவங்க பண்ண முடிஞ்சதுன்னா நான் எங்கனாலேயும் பண்ண முடியும் அப்படின்றது. அண்ட் அது வந்து ப்ரொஃபஷனலைஸ் பண்ணுறதோ, ஒரு வேல்யூ கிரியேஷன் பண்ணுறதோ, வெல்த் கிரியேஷன் பண்ணுறதோ, ஒரு ப்ரைவேட் ஈக்விட்டி எடுக்கிறதோ வந்து ஒரு இட்ஸ் நாட் அ மேஜிக், இட்ஸ் அ சயின்ஸ். இஃப் யூ டூ அ சர்டன் ஸ்ட்ரக்சர், ஒரு சர்டன் ஃப்ரேம் ஒர்க் பண்ணோன்னா நம்ம எல்லா கம்பெனியும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போக முடியும். ஆனால் அது பண்ணணுன்ற ஒரு மோட்டிவேஷனும் ஒரு இன்க்ளினேஷனும் அந்த ப்ரொமோட்டருக்கு தேவை, அந்த ஃபேமிலிக்கு தேவை. ஸோ இப்போ நான் உங்களுக்கு கூட அந்த ஃப்ரேம் ஒர்க் ஒரு கேஸ் ஸ்டடி மூலமாக ஷேர் பண்ணிக்கிறேன். கோவிட் டைமில் ஒரு எல்லாருக்கும் வந்து சேலஞ்சஸ் வந்தது. கோவிடே நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்தது. எனக்கு கோவிட் டைமில் அந்த மாதிரி வந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் ஜூனியர் குப்பண்ணா அப்படின்ற பிராண்ட். எல்லோரும் நம்ம ஜூனியர் குப்பண்ணா பற்றி கேட்டிருப்போம். ஜூனியர் குப்பண்ணா வந்து ஒரு மிகப்பெரிய 60 வருஷமாக ஃபேமஸான ஒரு சவுத் இண்டியன் நான்வெஜ் பிராண்ட். கொங்கு நாடில் வந்து ஈரோடில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் ஈரோட்லேருந்து எக்ஸ்பேண்ட் ஆகி ஒரு 40 கிளைகள் டியூரிங் கோவிட் அப்போது நம்ம வந்து தமிழ்நாடு முழுவதும் ப்ளஸ் அப்ராடில் சிங்கப்பூரில் இருந்தது. கோவிட் டைமில் என்ன ஆச்சுன்னா, நம்ம வந்து மாடலில் ஜூனியர் குப்பனால வந்து ஒரு மாடலில் சின்ன ஒரு சேலஞ்ச் என்னென்னா, எல்லாமே ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த கோவிட் டைமில் நான் வந்து ஜூனியர் குப்பனாவோட ஃபவுண்டர்ஸை மீட் பண்ணுற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதில் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தப்போ ஃபவுண்டர்ஸ் வந்து சொன்னாங்க, ஏன் நம்மலாம் சேர்ந்து பண்ணக்கூடாது, இது ஒரு பார்ட்னர்ஷிப் பேசிஸில் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஜேர்னி கோவிட் டைமில் ஆரம்பித்தோம். அப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும், கோவிட் டைமில் எல்லா ஃபுட் பிராண்ட்ஸும் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்ஃபேக்ட் வி வர் ஆல் கோயிங் த்ரூ அ கிரைசிஸ். ஏன்னா ரெஸ்டாரண்ட் ஆப்ரேட் பண்ண முடியல, காஸ்ட் ஜாஸ்தி இருந்தது, சேல்ஸ் ரொம்ப கம்மியாக இருந்தது. இன்ஃபேக்ட் வந்து கோவிட் டைமில் 40 செயின் ரெஸ்டாரண்ட் வச்சுருந்தாலும் எங்களோட டாப் லைன் வந்து ஒரு 5 கோடி 6 கோடி அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. டாப் லைன்னா சேல்ஸ் என்ன புக்கில் கேப்சர் பண்ணுறோமோ. ஏன்னா நாங்கள் சொன்னோம் இல்லையா, ராயல்ட்டி பேசிஸில் ஃப்ரான்ச்சைஸ் கொடுத்துருந்தோம். ஸோ ஃப்ரான்ச்சைஸ் ராயல்ட்டியும் வரல அந்த வருஷம். ஏன்னா நிறைய பேருக்கு பிஸ்னஸ் சரியாக இல்லை, ஸோ யாருமே பே பண்ணல. ஒரு 5-6 crores தான் இருந்தது. அப்போ தான் நாங்கள் வந்து இணைஞ்சோம். பார்ட்னராக நான் ஜாயின் பண்ணேன், ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸாக ஜூனியர் குப்பனாவில். ஜூனியர் குப்பனாவோட ஃபவுண்டர் திரு குப்புசாமியோட சன் திரு மூர்த்தி சார், அப்புறம் மூர்த்தி அண்ணா, அப்புறம் வந்து ஆறுமுகம் அண்ணா அவரோட கசின், 2 பேரும் தான் இந்த இயக்கத்தை வந்து 20 வருஷமாக நடத்திட்டு இருந்தாங்க. அதில் வந்து சரி மாடர்னைஸ் பண்ணலாம், ப்ரொஃபஷனலைஸ் பண்ணலான்னு என்னை நம்பி உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க. ஸோ அதை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நாங்கள்லாம் சேர்ந்து என்ன டிசைட் பண்ணோன்னா, ப்ராடக்ட் பிராண்ட் ஏற்கனவே இருக்குது, அந்த பிராண்ட் எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம், இந்த ஃப்ரேம் ஒர்க் நான் சொன்னதை ஒன்றா எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம், எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு எப்படி ஜூனியர் குப்பனாவை அடுத்த லெவல் கொண்டு போகலாம் அப்படின்ற ஒரு கோலில் தான் இணைஞ்சோம். இப்போ 2 அண்ணன்களுக்கும் அவங்களுக்கு இது ஃபேமிலி. நான் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு பார்ட்னராக உள்ளே வரேன். ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு என்ன ஒரு இது இருந்ததுன்னா, ஒப்ஜெக்டிவ் இருந்ததுன்னா, அட் 62 அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, எங்களை தாண்டி இந்த பிராண்ட் இருக்கணும், அது மாதிரி நாங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் பண்ணணும், ப்ரொஃபஷ்னலைஸ் பண்ணணும்னு. ஸோ அதை ஒரு கோலாக ஆரம்பித்தோம். இனிஷியலாக உள்ளே இறங்கி சேஞ்ச் பண்ண ஆரம்பித்து, ஸ்லோவாக டீம் பில்ட் பண்ண ஆரம்பித்து, பிஸ்னஸ் மாடலை மாற்றி, அதோட ரெஸ்டாரண்ட் மாடல்ஸை மாற்றி, அதுக்கப்புறம் ஆன்லைன் வந்து முக்கியத்துவம் கொடுத்து, இந்த ஃப்ரேம் ஒர்க் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ப்ரொஃபஷனல் டீம் உள்ளே கொண்டு வரது. இப்போ எல்லாருமே ஃபேமிலி ரன் பிஸ்னஸாக, ஃபேமிலி பீப்புளாக இருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அது இல்லாமல் வெளியில் இருக்கிற ப்ரொஃபஷனல்ஸ், பாரடைஸ் பிரியாணி, கேஎஃப்சி, பீட்சா ஹட், மெக்டனல்ஸ், இந்த மாதிரி ஒர்க் பண்ண ப்ரொஃபஷனல்ஸை உள்ளே கொண்டு வர ஆரம்பித்தோம். டீம் மாற ஆரம்பிச்சது. டீம் மாறும்போது நாங்கள் உடனே அதில் மார்க்கெட்டிங்லேயும் கவனம் செலுத்தணும். நீங்களே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, ஜூனியர் குப்பனா வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் வெளியில் பேசவே மாட்டோம், நல்ல ஃபுட்டு கொடுத்தா எதுக்கு வந்து மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் எப்போவுமே நம்ம கொங்கு மண்டலத்தில் இருக்குது, கோயம்புத்தூர் பீப்புளுக்கு இருக்குது. பட் அதை சேஞ்ச், ஏன்னா மக்களும் மாறிட்டு இருக்காங்க, நம்மளும் சேஞ்ச் ஆகணும்னு சொல்லிட்டு மக்களுக்கு ரீச் பண்ண ஆரம்பித்தோம். வி வர் த ஃபர்ஸ்ட் டு டூ அ ஃபுல் பேஜ் ஆட். We did ads on TV, on cinema. ஸோ மார்க்கெட்டிங் பிராண்டை கொண்டு போய் சேர்க்க ஆரம்பித்தோம். டெக்னாலஜி நல்லா யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். இப்போ 100% வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் வந்து வாங்கணும் அப்படின்னு இருந்த கஸ்டமரை வந்து இப்போ 30% ஆன்லைன்லேயும் கன்வெர்ட் பண்ண ஆரம்பித்தோம். அதில் வந்து பிஸ்னஸ் வளர்ந்தது. ஸோ இ-காமர்ஸ், டெக்னாலஜி, வாட்ஸ்அப் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். கஸ்டமர் டேட்டா பேஸை பில்ட் பண்ண ஆரம்பித்தோம். கிட்டத்தட்ட இப்போ வந்து 1 million கஸ்டமர்ஸ் நம்ம டேட்டா பேஸில் இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கார்ப்பரேட் ஃபினான்ஸ் ஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ண ஆரம்பித்தோம். அதனால வந்து கார்ப்பரேட் கவர்னன்ஸ் வந்தது. we were able to be a transparent and corporate governance backed company. அண்ட் அதில் வந்து நிறைய ப்ரொஃபஷனல் இன்வெஸ்டர்ஸ் உள்ளே வர ஆரம்பித்தாங்க.
அதே வந்து growth லீட் பண்ண ஆரம்பிச்சது. பிஸ்னஸ் மாடலை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஸ்கேல் அப் பண்ணுறதுக்கு ஃப்ரான்ச்சைசி இன்வெஸ்டட் கம்பெனி ஆப்ரேட்டட் அவுட்லெட்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நம்ம வந்து ஒரு 24 மாசத்துல ஒரு 25 அவுட்லெட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் வந்து என்ன ஆயிருக்குன்னா, அந்த 5 crore டர்ன் ஓவர் இருந்த கம்பெனி இப்போ மார்ச் 2023ல நாங்கள் 50 crore டச் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஒரு 250 crore கம்பெனியாக நோக்கி எடுத்துகிட்டு போகலாம் நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்ன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் எங்களுக்கு இருக்குது. ஏன்னா வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து ஒரு 200 பிரான்ச் போடலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் 234 கான்ஸ்டியூவன்சிஸ் இருக்குது. எல்லா இடத்துலையும் நான்வெஜ் ஃபுட்டு உடல் பிரியர்கள் இருக்காங்க. எல்லாமே வந்து அன்ஆர்கனைஸ் செக்டராக இருக்குது. இப்போ வெறும் அந்த 234 கான்ஸ்டியூவன்சியில் நம்ம ஒரு கான்ஸ்டியூவன்சிக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் போட்டாலே வந்து 234 ரெஸ்டாரண்ட்ஸ் ஆகிடுது. ஸோ அதனால் 200 ரெஸ்டாரண்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டிலே போடலாம். ப்ளஸ் தமிழ் சாப்பாடு விரும்புகிற நிறைய தமிழர்கள் உலகமெங்கும் இருக்காங்க. இப்போ எங்களுக்கு வந்து இந்த லாஸ்ட் 2 இயர்ஸில் ஸ்ரீலங்காவில் ஓப்பன் பண்ணோம், மலேசியாவில் ஓப்பன் பண்ணோம், இப்போ துபாயில் ஓப்பன் பண்ண போகிறோம், யூகே பார்த்துட்ருக்கோம், யூஎஸ் பார்த்துட்ருக்கோம். நிறைய என்கொயரிஸ். ஸோ அப்ராட் வந்து ஒரு 50 கடை நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து எங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னென்னா, ஒன்று வந்து ஒரு ஃபேமிலி ரன் பிஸ்னஸ், ப்ரொமோட்டர் ரன் பிஸ்னஸ், ஒரு ஜென்ரேஷனை தாண்டி ப்ரொஃபஷனலைஸ் ஆகி நம்ம வந்து அதை முன்னாடி எடுத்துகிட்டு போகிறோம். செகண்ட் வந்து ஒரு இந்தியன் பிராண்டை வந்து நம்ம ஏன் வந்து ஃபாரின் பிராண்ட்ஸை நம்ம இந்தியாவுக்குள்ளே விடுற மாதிரி இந்தியன் பிராண்ட்ஸ் வந்து ஏன் நம்ம இந்தியாவை டாமினேட் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து ஏன் அப்ராட் போக முடியாது? வை கான்ட் வி டூ வாட் பர்கர் கிங் டிட் டு அஸ் இன் இந்தியா? வை கான்ட் ஜூனியர் குப்பண்ணா ஆர் இந்தியன் ப்ரொமோட்டர் பிராண்ட்ஸ் டூ அக்ராஸ் த வேர்ல்ட் இஸ் அவர் மிஷன். இதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு கேஸ் ஸ்டடியாக ஜூனியர் குப்பண்ணா இருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் ஜோஸ் டாக்ஸ் ஃபார் கிவிங் அஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷேர் ஆர் ஸ்டோரி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.